ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேங்க. அதை பார்க்குறப்போ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுங்க. ஜஸ்ட்டு வேர்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் அதை டீப்பாக உள்ளே போக போக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சுங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ வாங்க அது என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம சென்னை கார்ப்பரேஷன் இருக்காங்க. ஸோ சென்னை கார்ப்பரேஷன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களும், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டுங்க. ஸோ இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் பீச்செல்லாம் இருக்குல்லங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெரினா பீச் இருக்குது, பெசன்ட் பீச் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பீச்சுங்க முக்கியமாக சொல்லாங்க அப்படின்னா நீலாங்கரை பீச் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பீச்சுக்களில் இருக்கிற அங்கே அந்த பீச்சில் இருக்கிற கடல் ஆமைகள்லாம் இருக்குல்லங்க. ஸோ அந்த ஆமைகளுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது. எதனால் அப்படின்னா அங்கே அந்த பீச்சில் வந்து சுற்றி திரிகிற நாயினால் சொல்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய நாயெல்லாம் இருக்குது. அதனால் வந்து அந்த நாயினால் வந்துட்டு இந்த உயிரினம் சொல்கிறாங்க கடல் ஆமைகளுக்கு அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த உயிரினம் வந்து முட்டையிடுறப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு சேஃப்டி இல்லை. ஸோ அதுக்கு அந்த சேஃப்டியை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணலான்னா தற்காலிகமாக அங்கே இருக்கிற நாயெல்லாம் வந்து வெளியேற்றிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது தாங்க வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. அதாவது யார் அப்படின்னா, அந்த ரிப்பீட் பண்ணுறேன், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும், தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இந்த விஷயத்தை வந்து முன்னிறுத்துகிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறதுக்கு வந்து ஒரு எதிர்வினையை ஆட்டுறாங்க. யார் அப்படின்னா, ப்ரொஃபஸர் கிருத்திகா ஸ்ரீனிவாசன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸருங்க, இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் அங்கே இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து எதிர்வினை ஆகிட்டுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டைட்டில் காட்டுறோம். ஸோ இதுதான் கான்ஃப்ளிக்டான ஒரு விஷயங்க. ஸோ இவங்க அந்த 3 பேர் சொல்கிற விஷயம் வந்துட்டு அங்கே உள்ள நாயை வந்து அப்புறப்படுத்தணும், கடலாமைகளுக்கும் அதை இடுற அந்த முட்டைகளுக்கும் வந்து ஒரு தீங்கு அபாயம் இருக்குது நாயினால சொல்கிறாங்க. அது வந்து முற்றிலும் தவறுன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு வாதம் கொண்டு வராங்க. யாருன்னா கிருத்திகா ஸ்ரீனிவாசனுங்க. ஸோ அந்த டைட்டில் இப்போ பார்ப்போம். எக்ஸ்பர்ட்ஸ் சேஸ் ரீலொகேஷன் ஆஃப் டாக்ஸ் டு ப்ரொடெக்ட் டர்ட்டில்ஸ்னால் ஆமைங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடெக்ட் டர்ட்டில்ஸ் வுட் ஓர்சன் சிச்சுவேஷன். ஸோ இவங்க எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு நாயினால் தான் இஷ்யூன்னு சொல்லி நம்ம நாயை அங்கேருந்து அப்ரூவ்படுத்தணும் அப்படின்னா அது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனோட வந்து மோசமாக கொண்டு போயிடும். ஸோ நாய் இல்லை இஷ்யூ அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இந்த டீட்டெயிலில் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ இவங்க என்ன ஹைலைட் பண்ணாங்கன்னு பாருங்களேன். கிருத்திகா ஸ்ரீனிவாசன் செட் தட்டு ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி, அதாவது மீன் பிடிக்கிறாங்கல்ல, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அதாவது அந்த கடல் அமைகளுக்கு இஷ்யூன்னு சொல்லி வரப்போ மீன் பிடிக்கிற ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஹேபிட்டட்னா ஒன்றுங்க வாழ்விடம். ஸோ அந்த வாழ்விடத்தை அழிக்கிறாங்கல்ல, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்னு சொல்கிறாங்க. அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த விளக்கு இருக்குல்ல, ஸோ அதனால கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரைமரி ரீசனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் அந்த ப்ரைமரி ரீசன்ஸ் அந்த ஆமைகளுக்கு வந்து இருக்கலாம். தவிர்த்து நாட் ஃபார் ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது தெரு நாய்களுக்காக வந்துட்டு அவ்வளோ அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லி இவங்க ஒரு வாதம் கொண்டு வராங்க. ஸோ இதுதாங்க வந்து கான்ஃப்ளிக்ட். ஸோ இவங்க ஒன்று சொல்கிறாங்க, பட் அவங்க வந்து அது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நான் உள்ள டீப்பாக பார்த்தாங்க. ஸோ வெறும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே ஃபர்தராக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. கிருத்திகா ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி அட்ரஸ் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த 3 டீமுங்க, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், அதாவது ஜிசிசின்னு சொல்கிற அவங்களுக்கு, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அண்ட் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாண்ட் சச் எ மூவ் குட் எக்ஸாசர்பேட் த ப்ராப்ளம். அதாவது இவங்க வந்து எச்சரிக்கை விடுறாங்க. என்ன எச்சரிக்கை விடுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறப்போ அந்த நாய்களை வந்து நீங்கள் அப்புறப்படுத்துகிறப்போ could exacerbate the problem. அப்படின்னா என்ன மீன்னா, இப்போ இருக்கிறதோட சூழ்நிலை வந்து மிகவும் மோசமாயிடுன்றாங்க. ஸோ அதுதாங்க இங்கே மீனிங். ஸோ எக்ஸாசர்பேட்ன்ற ஒரு வேர்ட் இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட் வேர்டு பார்ப்போம். இது வந்து ஒரு வெர்புங்க. ஸோ உச்சரிப்பையும் ஜஸ்ட்டு பார்த்துங்க ஒன்ஸு. exacerbate. ஸோ இதில் மீனிங் பாருங்களேன். டு மேக் சம்திங் worse, எஸ்பெஷலி a disease or problem. ஸோ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை இன்னும் தீவிரமாக்கி விடுதுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து வேர்ட்ஸ்னு கூட சொல்லிடலாங்க. அவங்க டைட்டிலே பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்ஸ் தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ டைட்டிலில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழே ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாசர்பேட்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. 2 சினானிம்ஸ் தாங்க, சேம் தாங்க. கண்டினியூஸாக பார்ப்போம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையில அந்த பீச்செல்லாம் இருக்குல்லங்க, நம்ம 3 பீச் சொல்லியிருந்தோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா அந்த நெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது அது எப்போ முட்டையிடுற காலம் அப்படின்னா, அந்த ஆமைகள் வந்து முட்டையிடுற காலம் வந்துட்டு டிப்பிக்கலி ஸ்பேன்ஸ்னு சொல்லி ஒரு காலம் என்ன சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, எப்போவுமே டிசம்பர் டு ஏப்ரல் சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த பீரியடுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த இனப்பெருக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வித் பீக் ஆக்டிவிட்டி, அதாவது ரொம்ப பீக்கான அந்த ரொம்ப அதிகப்படியான அந்த இனப்பெருக்கம் வந்து எக்ஸாக்டாக எப்போ நடக்கும் அப்படின்னா ஜனவரி டு மார்ச் சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் ரொம்ப அதிகமான இனப்பெருக்கம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஃபீமேல் டர்ட்டில் இருக்குல்ல, பெண் ஆமை இருக்குல்ல, அது வந்து கரை ஒதுங்குன்றாங்க. அதுக்கு ஒரு வேர்ட் இருக்குங்க இங்கிலீஷில் வந்து அஷோர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து டோட்டல் ஹைலைட் தாங்க பண்ணிட்டு போகிறேன். ஜஸ்ட் அதை வந்து ஒரு மீனிங்காக காட்டல. நான் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப தெரியாத வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி நான் மீனிங்காக காட்டுறேங்க. மற்றலாம் ஜஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணிட்டு தொட்டுட்டு மட்டும் போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அஷோர்னா ஒன்றுங்க கரை ஒதுங்குன்னு சொல்லலாங்க. ஸோ என்னன்னு சொல்கிறாங்க, ஃபீமேல் டர்ட்டில்ஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே எக்ஸ். லே எக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, முட்டையிடுறது தாங்க சொல்கிறாங்க. அந்த சிட்டி பீச்சஸ் பர்டிகுலர்லி அட் மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச் அண்ட் அந்த நீலாங்கரை பீச் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பீச்சுக்களை வந்துட்டு அவங்க கரை ஒதுங்குன்றாங்க நைட் டைமில். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஜென்ரல் டாக் தாங்க அது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த நிலைமையை வந்து மோசமாக்கும்னு சொல்லியிருந்தாங்க கிருத்திகா ஸ்ரீனிவாசன் நாயை அப்புறப்படுத்துறதுனால. இப்போ இவங்க சைடில் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், அந்த 3 டீம் இருக்காங்களா, ஜிசிசி, அப்புறம் வந்து அந்த தமிழ்நாடு வெல்ஃபேர், அந்த அவங்க 3 டீம் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ரிப்போர்ட்ஸ் தட் இண்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் ஆர் கன்சிடரிங் temporarily removing street dogs from these areas to mitigate potential threats to the nesting turtles. அதாவது அந்த முட்டையிடுறதுல அந்த ஆமை அதை வந்து பாதுகாக்கவுமே, அதை பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டு அந்த தெருநாய்க்கில் அப்புறப்படுத்தலாம். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அந்த ஆமைக்கு, அதை வந்து நம்ம கொஞ்சம் தணிக்கலாம், இல்லைன்னா மட்டுப்படுத்தலாம், கம்மியாக்கலாம் அப்படி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு தீவிரமான ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது இல்லை தனியப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த சிவியராக ஒரு அஃபெக்ட் இருக்குது, அதை வந்து நம்ம கம்மி பண்ணலாம்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, மிட்டிகேட்டுங்க. மிட்டிகேட்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு டு ரெடியூஸ் தட் ஹார்ம். ஒரு தீங்கு இருக்குது, ஒரு அபாயம் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது, அது வந்து இருக்கிறத விட கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு இவங்க என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா, நாயை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாயை ரிமூவ் பண்ணிட்டாலே நல்லது நடந்ததுன்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதாங்க கான்ஃப்ளிக்ட்டு. அவங்களுக்கும் இவங்க தரப்புக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் பார்த்தீங்கன்னா, நாயை அப்புறப்படுத்தக்கூடாது, இதாங்க கான்ஃப்ளிக்ட்டு. ஸோ மிட்டிகேட் ஒரு வேர்டுங்க, வாங்க அதை பார்ப்போம். ஸோ இந்த வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு தாங்க. ஸோ இங்கே மீனிங் பார்ப்போம். டு மேக் சம்திங் லெஸ் சீரியஸ், பெயின்ஃபுல், அன்பிளசன்ட். அதாவது தீவிரத்தன்மையை வந்து மட்டுப்படுத்தலைங்க, தனியே செய்தல், குறைய செய்தல், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸாசர்பேட், தீவிரமாக்குதல். இவங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைய செய்தல்னு சொல்கிறாங்க. ஸோ இதாங்க கான்ஃப்ளிக்ட்டு. ஸோ ஃபர்தராக பார்ப்போம் வாங்க. ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ கிருத்திகா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, டிஸ்பிளேசிங் டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது அங்கேருந்து வெளியில் தள்ளுறதுனால இல்லை வெளியே அனுப்புறதுனால நாயை மோர் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றாங்க. அப்போ என்னென்னா, அலோவிங் நியூ டாக்ஸ், அதாவது புது வகையான நாய் உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா அன்அக்வென்டட் டாக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குங்க, அக்வென்டட்னு ஒரு வேர்டுங்க. அக்வென்டட்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபெமிலியர், பார்த்து பரிச்சயமான, பழகணுன்னு சொல்லலாம். பக்கத்தில் நம்ம ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. டாக் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், இல்லை சேர், இல்லை வாட் எவர், கார், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து அக்வென்ட்னு ஒரு வேர்டுங்க, அக்வென்ட் தான் சொன்னோம், பார்த்தோம்னா ஃபெமிலியராக இருக்கிற ஒரு ஃபேஸ் சொல்லலாம். அதுவே ரிவர்ஸ் இல்லை ஆப்போசிட் வருங்க, அன்அக்வென்டட்னா பார்த்து பரிச்சயம் இல்லாத ஒன்றுங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற நாயை வந்து நீங்கள் துரத்தி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து புது வகையான நாயும் பரிச்சயம் இல்லாத நாய் வந்து டுக் தேர் பிளேஸ்ன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த பீச்சுக்கு வந்து புது வகையான நாய் வரும்ன்றாங்க. ஸோ அந்த வேர்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அன்அக்வென்டட் அட்ஜெக்டிவ்ங்க. ஸோ இங்கே மீனிங் பாருங்கள், 2 or more people not having met before, not knowing each other. அதாவது முன்ன பின்ன தெரியாத ஆள்னு சொல்லாங்க. ஃபெமிலியரே எல்லாரும் முன்ன பின்ன தெரியாத ஆள் சொல்லுவோம். ஸோ அதாங்க இங்கே மீன் பண்ணாங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அந்த கிருத்திகா வந்து இங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. டாக் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆர் அமங் ஒன் அதர் கமன்சல் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீசிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, உயிரினம்ங்க. ஸோ இந்த பூமியில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்காக உயிரினம் சொல்கிறாங்க இருக்குல்லங்க, அதாங்க சிம்பிளாக உயிரினம்னு சொல்கிறாங்க. அதாங்க ஸோ அந்த உயிரினத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமன்சல் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த நாயை. ஸோ இந்த ஒரு வேர்டு தாங்க நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சுங்க. ஸோ கமன்சல்னால் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை பார்க்குறப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கேர் பண்ண முடிஞ்சுங்க. ஸோ இங்கே கமன்சல்னால் என்ன சொல்கிறாங்க, ஸோ அதுக்கு என்ன மீனிங்கிறத பார்ப்போம்.
ஸோ இந்த வேர்டுக்கான உச்சரிப்பு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். Commensalism. ஸோ இப்படி தாங்க வச்சுருக்கேன், கமென்சலிசம். ஸோ இது வந்து ஒரு நவுன் வேர்டுங்க. ஸோ இங்கே என்ன மீன் பண்ணாங்கன்னு பாருங்களேன். அசோசியேஷன் பிட்வீன் டூ ஆர்கானிசம்ஸ் இன் விச் ஒன் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதர் டெரைவ்ஸ் நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம். ஸோ இது தமிழில் என்ன மீன் அப்படின்னா, ரெண்டு உயிரினம் இருக்குங்க. ஒன்று வந்து பெனிஃபிட் அடையுது அதனால், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த வளருது, ஆனால் நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம், அதாவது பெனிஃபிட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு தீங்கும் இல்லாமல் ஜஸ்ட்டு வாழுது, ஆனால் ஒன்று வந்து பெனிஃபிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரியலன்னா ஒரு இஷ்யூ இல்லைங்க, நான் ஒரு இமேஜ் காட்டுறேன், உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்க. இப்போது இந்த இமேஜாக பாருங்களேன். ஸோ இங்கே 3 இமேஜ் இருக்குங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கமென்சலிசம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதோட மீனிங் தான் இது. ஜஸ்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் டெக்ஸ்ட்டாக பார்க்குறத விட. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவக்கலை இருக்குங்க. அது ஒரு செடியில் வந்து தவக்கலை இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது இங்கே மீனிங் பாருங்களேன். ட்ரீ ஃப்ராக்ஸ் யூஸ் பிளான்ட் ஆஸ் ப்ரொடக்ஷன். அதாவது இந்த தவக்கலை அதில் போய் உட்காரதுனால அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த செடிக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக தான் இருக்க போகுது. அதில் ஏதாவது பூச்சி வந்துச்சு அப்படின்னா பூச்சி வந்து தவக்கலை சாப்பிட்டோம். ஸோ தவக்கலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் கிடைக்கல, இங்கே அதுக்கு வந்து ஒரு தீனி கிடச்சிச்சு. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் நெருங்கலை. ஸோ பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கல்ல. ஸோ அதாங்க இங்கே மீனிங். ஸோ 2 உயிரினம், தவக்கலை உயிரினம், இந்த செடியும் பார்த்திங்கன்னா அதுவும் உயிர் தாங்க. ஸோ இதுதான் பெனிஃபிட். ஸோ செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த கால்நடைகள் இருக்குல்லங்க, இந்த மாடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காக்கா குருவிகள்லாம் அது எப்போவுமே உட்காந்து பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதாங்க இங்கே மீனிங். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மேயிறப்போ அதுலேருந்து பூச்சிகள் அந்த தாவரமில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஃபீல்ட்ஸில் ஒரு பூச்சிகள்லாம் மேபி இருக்கலாம், அது வந்து அப்படியே வெளியே வரும். இது வந்து அந்த மேயிறப்போ அது வந்து வெளியே வரும். அது வெளியே வரப்போ என்ன பண்ணணும்னா அந்த குருவிகள் வந்து அது சாப்பிடும். ஸோ அப்போ இங்கே பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த அந்த அனிமல் இருக்குல்ல, கால்நடை கேட்டில்னு சொல்லுவாங்க, கேட்டில். ஸோ அதுக்கும் கிடைக்குது, மேலே உட்காந்துருக்குல்ல அதுக்கும் கிடைக்குது. ஸோ இது உட்கார்றதுனால அதுக்கு எந்த தீங்கோ பாதிப்பு எதுவுமே வரப்போகிறதில்ல. அது கன்சிடரும் பண்ணாது, உட்கார்றது வந்து மதிக்கவோ மதிக்காது, அது பாட்டு அது வேலையை பார்க்கும், இது வந்து இது வேலையை பார்க்கும். ஸோ இதுதாங்க இதுக்கு. தேர்டு ஒரு இமேஜ் பாருங்களேன். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புலிங்க, ஒரு நரி, குள்ள நரி சொல்கிறாங்க. ஜாக்கிள்ஸ்னால் நரிங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான நரி தான், நம்ம இந்தியாவில் தான் தென்படாது, வெளி கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா அது மாதிரி தான் தென்படுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக வந்து இறந்து போன அந்த பாடியோ இல்லை இறந்து போன ஒரு அனிமலை தான் திங்குன்றாங்க. ஸோ இங்கே புலி வந்து ஏதாவது ஒரு விஷயம், அதாவது ஹியூமன்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு உயிரத்தையோ அடித்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னா, சாப்பிட விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா, அது போன பிறகு வந்து இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அந்த நரி என்ன பண்ணணும் அப்படின்னா அது போய் எடுத்து சாப்பிடும். ஸோ அப்போ வந்துட்டு அதுவே வந்து கொன்னுடுச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு, புலிக்கு ஏதோ ரத்தமோ ஏதோ சம்திங் குடிச்சிருக்கும். பட் இதுக்கும் பார்த்திங்கன்னா பெனிஃபிட், அந்த பாடி இது சாப்பிடுதில்ல. ஸோ இதுக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ ஓவராலாக இதாங்க 2 ஆர்கானிசம்ங்க, உயிரினம்னு சொல்லலாம், அதுக்கு வந்து 2மே பெனிஃபிட் அடையுதுல்ல, அதுதாங்க வந்து கமென்சலிசம்னு சொல்கிறாங்க. கமென்சல் அல்ல கமென்சலிசம் சொல்லுவாங்க. இன்னொரு இமேஜும் பார்த்தாங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வாங்க அதையும் பார்ப்போம். இந்த இமேஜையும் பார்ப்போங்க, மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்களேன், சிம்பியாசிஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குங்க டோட்டலாகவே. தென் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவலிசம்னு ஒரு இருக்குங்க. தென் கமென்சலிசம் நம்ம ஜஸ்ட்டு பார்த்ததுங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேரசைட்டிசம். 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பியாசிசம்னு ஒன்று இருக்குல்லங்க, அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் அப்படியே ஃபாலோட் பை 1 by 1 பார்ப்போம். சிம்பயாசிஸ். ஸோ உச்சரிப்பையும் பார்த்துங்க, Symbiosis. சிம்பயாசிஸ். ஸோ இது ஒரு நவுனுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இன்டராக்ஷன் பிட்வீன் 2 different organisms living in a close physical association typically to the advantage of both. சேம் தாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பார்த்தோம்னா கமென்சலிசம், கமென்சலிசமுமே வந்து இதுக்குள்ளே தாங்க, இந்த கேட்டகரி தாங்க வரும். ஸோ இது என்னென்னா சிம்பிளாக சொன்னால் கூட்டு வாழ்வுங்க. இங்கே மீனிங் கூட பார்த்தோன்னா கூட்டாக வாழ்றதுங்க. ஸோ 2மே சேர்ந்து வாழ்றது, ஒன்றுக்கு ஒன்று வந்து அஃபெக்ட் இல்லாமல் 2ம் சேர்ந்து வாழ்றது தாங்க வந்து சிம்பியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டு வாழ்வுங்க. ஸோ வாங்க பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் மியூச்சுவலிசம் பார்ப்போங்க. ஸோ மியூச்சுவலிசம் என்ன அப்படின்னா, ஒரு செடியில் ஒரு ஃப்ளவரில் போயிட்டு ஒரு தேனி உட்காருதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த தேனிக்கும் பயன் இருக்குது, பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவருக்கும் பயன் இருக்குங்க. அதுதான் வந்து 2 பேருக்குமே மியூச்சுவலாக கிடைக்கிறதுலங்க விஷயம். சாதகம் பாதகம் இல்லாமல் 2 பேருக்கும் ஈக்குவலாக கிடைக்குதுல்ல, அப்படிங்கிறப்ப அது மியூச்சுவலிசம்ங்க. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஃப்ளவர் கெட்ஸ் பாலினேட்டடுங்க. ஸோ பாலினேட்டர்னு ஒரு வேர்டு இருக்குது, பாலினேட்டர்னு ஒன்று இல்லைங்க, பாலினேஷன் இல்லை போலன்னு சொல்லலாம். போலன்னா அப்படி சொல்லலாம்னா மரகதம்ங்க. அதாவது ஒரு ஸ்வீட் லிக்விட் இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த ஸ்வீட் லிக்விட் எப்படி இந்த ஃப்ளவருக்கு கிடைக்குது அப்படின்னா த்ரூ வந்து அந்த அதாவது இந்த தேனி இருக்குல்ல, தேனி மூலிமா தாங்க கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுங்க.
ஸோ அந்த மரகதம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு ஃபீமேல் ஃப்ளவருக்கு வந்து பாஸ் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீ தாங்க. ஸோ இங்கேருந்து எடுத்து அதை கொண்டு போய் இன்னொரு ஃப்ளவரில் கொண்டு போய் போடுறதுனால அது வந்து இனப்பெருக்கம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கலாம் பாலினேட்டடுங்க. பாலினேஷன் போலன் எல்லாம் சேர்ந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாலினேஷன். இதுமாரி நவுன் தாங்க. பாலினேஷன் பார்த்தது தாங்க. ஸோ ஆக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் போலன். ஸோ போலன்னா ஒன்றும் இல்லைங்க, மரகதம்ங்க. ஸோ அந்த மரகதம், அந்த கிரெயின்ஸ், அந்த விதையை கொண்டு போயிட்டு மேல் ஃப்ளவர்லேருந்து கொண்டு போய் ஃபீமேல் ஃப்ளவரோட ஸ்டிக்மாவில் கொண்டு போய் செலுத்துறதுனால தான் வந்து ஒரு இனப்பெருக்கம். அஸ்யூஷுவல் நம்ம ஹியூமன்ஸ் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறதோ அதே மாதிரி தாங்க அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுதுங்க. ஸோ அதாங்க ஃபஸ்ட்டு வேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்டருங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா போத் பெனிஃபிட் அடையுதுங்க. ஸோ அந்த ஃப்ளவரும் பெனிஃபிட் அடையுது, அந்த பீஸும் பெனிஃபிட் அடையுதுங்க. ஸோ அந்த பீ என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா பீ கெட்ஸ் நெக்டருங்க. நெக்டர் ஒரு நவுனுங்க. ஸோ நெக்டர் ஒன்றும் இல்லைங்க, ஸ்வீட் லிக்விட் தட் பீஸ் கலெக்ட் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ் டு மேக் ஹனி. அதாவது ஹனி உருவாக்குறதுக்காக அந்த ஃப்ளவர்லேருந்து இருக்கிற அந்த இனிப்பான நீர்மத்தை வந்து எடுத்துக்கிறதுங்க. மலர் தேன்னு சொல்லலாம், அமிழ்தம்னு சொல்லலாம். அதை வந்து இது உறிஞ்சி எடுத்துக்கிறதுங்க. ஸோ அதாங்க இங்கே மீன். வாங்க நெக்ஸ்ட்டு கமென்சலிசம் அகைன் பார்ப்போம் இங்கே டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிளோட. ஸோ இங்கே கமென்சலிசம் செகண்ட் ஒன்ங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் எனி ஹவு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிளுங்க. ரைட் ஆன்சர் ஃபஸ்ட்டு பாருங்களேன். அதாவது பார்னக்கிள்ஸ்னு ஒன்று இருக்குங்க. பார்னக்கிள்ஸ் ஃபைண்ட் ஃபுட். அதாவது பார்னக்கிள்ஸ் அந்த இமேஜ் பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்துட்டு கடலில் மட்டுமே இருக்குங்க. கடலில் வந்துட்டு கீழ் மட்டத்தில் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அதுவுமே ஒரு உயிரினம் தாங்க. அது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் அந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வேல் இஸ் அன்அஃபெக்டட். வேல்னா திமிங்கலம், அந்த இமேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வேல்னா திமிங்கலம்ங்க. ஸோ இந்த பார்னக்கிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட இறைச்சி, அது ஃபுட்டுக்காக அந்த வேல், அதாவது நம்ம சுறா மேலே வந்து ஏறிக்குங்க. ஏறி வந்து சவாரி மாதிரி பண்ணி ரைட் போயிட்டு அது என்ன பண்ணணும், அதுக்கான ஃபுட்டை வந்து அதிலே தேடி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது மேலே ஏறி சவாரி பண்ணுறதுனால அதுக்கு எந்த அஃபெக்டும் ஆக போகிறதில்ல. ஸோ வேல் இஸ் அன்அஃபெக்டட். ஆனால் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பார்னக்கிள்ஸ் கேட்டு வந்து அது பெனிஃபிட் கிடைக்குதுல்ல. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தாங்க கமென்சலிசம். ஒன்ஸ் கெட்ஸ் பெனிஃபிட் அண்ட் அதர் ஷுட் நாட் கெட் எனி ஹார்ம். எந்த தீங்கும் விளைவிக்கான்னு சொல்கிறாங்க. அதாங்க. ஸோ பார்னக்கிள்ஸ் பார்ப்போம் வாங்க. இங்கே இந்த ஹைலைட் மட்டும் பாருங்களேன். இன் திஸ் கேஸ் அட்டாச்சிங் டு த வேல்ஸ் கிவ்ஸ் பார்னக்கிள்ஸ் அஸ் எ ஸ்டேபிள் பிளேஸ் டு லிவ். ஸோ சாதகமான ஒரு பிளேஸ், ஸ்டேபிளான ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலே ஏறி உட்காருன்னா ஃப்ரீயாக சவாரி போகுது அண்ட் அக்சஸ் பிளென்டி ஆஃப் ஃபுட்டு. ஸோ அது மேலே ஏறி உட்காரதுனால தான் எந்த அஃபெக்ட்டுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க இது பார்னக்கிள்ஸ் ப்ளஸ் அந்த வீல் பார்த்தோம். தேர்ட் ஒன் பார்ப்போம் அங்கே பேரசைட்டிஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஸோ பேரசைட்டிசம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு, பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பெனிஃபிட்டே இல்லைங்க. ஸோ இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ரெண்டுமே பெனிஃபிட், செகண்ட் ஒன் வந்து ஒன்று பெனிஃபிட், ஒன்று வந்து அன்அஃபெக்டட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் பெனிஃபிட்டு, ஒன்று வந்து டோட்டலாக வந்து டிஸ்அட்வான்டேஜ், இல்லைன்னா பெனிஃபிட்டே கிடையாது, ரொம்ப தீங்கில் ஹார்ம் சொல்லலாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். திக் ஃபீட்ஸ் ஏ கேட்டில் பிட். அதாவது ஒட்டுண்ணிங்க. நம்ம நார்மலாக அந்த ஒட்டுண்ணிலாம் பார்த்துருப்போம்ல. அதாவது இந்த பூனையோ இல்லை நாய் மேலேயோ அந்த ஒரு ஒட்டுண்ணி மாதிரி சின்ன சின்ன ஒட்டிகிட்டு இருக்குங்க. அது என்ன பண்ணுன்னா அதில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும். அதனால வந்துட்டு அதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் அந்த பூனை பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்காதுங்க. அதுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும். ஸோ அதான் சொல்கிறாங்க. இப்போ அகெயின் இந்த வேர்ட் நியூஸில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆர் ஒன் அமாங் அதர் கமென்சல் ஸ்பீசஸ். கமென்சல் ஸ்பீசஸ் இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இது எதனால் தான் வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட் டாக்னால பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த உயிரினருக்கும் எந்த ஆபத்துமே வராதுன்னு சொல்கிறாங்க. அதாங்க அங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக டிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணோம். ஸோ வாங்க இன்றைக்கான ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வெர்ப் பார்த்தோம், அட்ஜெக்டிவ் பார்த்தோம், நவுன் பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டர்லேயே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெர்பில் எக்ஸாசர்பேட்டுங்க. ஸோ கிருத்திகா ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தெருநாய்க்குலேருந்து அங்கேருந்து அகற்றதுனால வந்துட்டு நிலைமை இன்னும் மோசமாக தான் போகும்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒர்ஸ்ன்னு சொல்லலாம், சினானியம்ஸ் இல்லைனா எக்ஸாசர்பேட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். பட் இவங்க சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சென்னை கார்பரேஷன், அந்த தமிழ்நாடு வெல்ஃபேர், அவங்க அனிமல் வெல்ஃபேர், அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா நிலைமை வந்து இப்போ மோசமாக இருக்குது. அது வந்து ஆமைகளுக்கு வந்து ரொம்ப ஆபத்து விழிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நாங்கள் தணிக்க போகிறோம், குறைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஆப்போசிட் வேர்டு தாங்க. அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா மிட்டிகேட்னா குறையிறது, டு ரெடியூஸ், கம்மி பண்ணுறதுங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திரும்ப கிருத்திகா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால அந்த நீங்கள் டாக்ஸ் வந்து அப்புறப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பரிச்சயம் இல்லாத நாய்க்கெல்லாம் உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க, அன்அக்வைண்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நவுன்ஸில் ஃபியூ வேர்ட்ஸ் பார்த்தோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கமென்சலிசம் பார்த்தவங்க. ஒன்ஸ் கெட்ஸ் பெனிஃபிட் ஒன் ஆர்கானிசம், அதர் டிட் நாட் கெட் எனி பெனிஃபிட்டும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை. ஸோ சிம்பியாசிஸ்னு ஒரு பார்த்தவங்க. சிம்பியாசிஸ்னா கூட்டு வாழ்ங்க, கூட்டாக ஒன்றா வாழ்கிறது. ஸோ அதுக்குள்ளே தாங்க கமென்சலிசம் வரும், மியூச்சுவலிசம் வரும்.
ஸோ மியூச்சுவலிசமும் சரி கமன்சலிசமும் சரி அதுக்குள்ள எந்த கேட்டகரியில் தான் வரும். சிம்பியாசிஸ்னா கூட்டாக வாழ்கிறதுன்னு சொல்லி வரும். அந்த இதிலே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் தேர்ட் ஒன் பேராசிட்டிசம் பார்த்தோம். அது வந்து இதுக்குள்ளே வராதுங்க. ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறேன். தென் பாலினேஷனுங்க, பாலன்னு சொல்லலாம், மரகதம் சேர்த்தல்னு சொல்லலாம். மரகதம் சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா 2 ஃப்ளவர் வந்துட்டு இனப்பெருக்கம் பண்ணுங்க. ஸோ அதாங்க பாலினேஷன்றது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நெக்டர் பார்த்தோம். நெக்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, தேன்மலை, அதாவது தேன் அமுது, அதாவது அந்த தேன் இருக்குல்ல, தேன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளவரில் உள்ளதை தான் உறிஞ்சி எடுத்துருங்க. ஸோ அதாங்க அந்த தேன்மலையை சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா பார்னக்கல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு வகை ஒட்டுண்ணிங்க. அது வந்து கடலை மட்டும்தான் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த அதில் ஆமையும் இருக்கலாம், இல்லைன்னா திமிங்கலம், அது மேலே ஏறி சவாரி பண்ணி அதுக்கான உணவு அதுவே தேர்ந்தெடுத்துக்குங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க இன்றைக்கான கண்டென்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்குற கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இருக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கூல் படிக்கிற அந்த கிட்ஸுக்கு அதெல்லாம் காட்டுங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்க. அந்த பாலினேஷன் சரி, இந்த நெக்டர் சரி, தென் பார்னக்கல் சரி, இதெல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெர்பும் அட்ஜெக்டிவும் பார்த்தீங்கன்னா நார்மல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுங்க. நார்மலாக டே டு டே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். நவுன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயாலஜி டேர்ம் தாங்க. பார்த்ததுலாம் பயாலஜிக்கலாக 2 ஆர்கானிசம் எப்படி வந்து உயிர் வாழுது, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் புக்ஸ்லேயுமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணவங்க இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பயனடையும். ஸோ சில இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்துட்டு அவ்வளோவா எஃபெக்டிவாக புரிஞ்சிக்க முடியாமல் சூழல் இருக்கலாம் மேபி. ஸோ இப்போ எல்லா ஸ்கூல் டெவலப் ஆகிடுச்சு, மேபி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் போக்கலாம். அதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொண்டு போய் ரீச் ஆகும். ஸோ தட்ஸ் இட்டுங்க. ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அகெயின் நிறைய வீடியோஸ் போடுவோம். தென் டுமாரோ அகெயின் இன்னொரு வீடியோ சந்திக்கலாங்க. அன்டில் தென் பை பை.